ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரமலானோட வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோவில் டே 10 தான் வந்து பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10 நாளில் வந்து எனக்கு வந்து இந்த டயட் இருந்ததில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி உள்ள டயட் ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆன்லைன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சஹருக்கு நான் எந்திரிச்ச உடனே வந்து ஹெர்பல் பிளாக் காஃபி தான் வந்து குடித்தேன் வெயிட் லாஸ்க்காக. அதை குடிச்சிட்டு தஹஜ்ஜுத்லாம் தொழுது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு கிளம்பியாச்சு. முந்தைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் பள்ளிவாசலில் போய் சஹர் வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்குமே வந்து அங்கே தான் வந்து சஹர் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது வந்து நமக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். ஆனால் அதையுமே சாப்பிட்டு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வாரம் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சஹருக்கு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், மீன் வறுவல், அது கூட வந்து வடகம்லாம் கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டி நான் வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்கேருந்து கிளம்பியாச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ கல்யாணத்துக்குலாம் போனால் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்போம். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அங்கே கொடுக்குற சாப்பாடவே வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிற சாப்பாடை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு வந்து எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தங்களாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் அவங்க கொடுத்த சாப்பாடுலேருந்து கம்மியான குவான்டிட்டி மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து மோர் மட்டும் அவங்கக்கிட்ட வாங்கி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து மோர் குடிக்கணும் அப்படின்றதுனால வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியத்து வச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10 நாளில் வந்து எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த 10 நாளில் வந்து நான் இந்த டயட் ஃபுட் சாப்பிட்டதுனால வந்து எனக்கு 2 கிலோ வந்து கம்மியாயிருக்கு. நான் இருந்த வெயிட்லேருந்து இப்போ வந்து எனக்கு 2 கிலோ வந்து சாலிடாக வந்து அப்படியே கம்மியாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் வெயிட்டை காமிக்கல, அந்த பிளர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போதைக்குன்னு வந்து என்னோடய வெயிட்டை வந்து நான் காமிக்கலை. ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து 30 நாள் முடித்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ வெயிட்டு இருந்தேன், இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை வந்து ஃபுல்லாக நான் வந்து காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ இஃப்தார் டைம் வந்துருச்சு. இதுக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் வந்து போட்டேன். எனக்கு வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் வந்து பால் ஊற்றி முலாம்பழம் ஜூஸை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாமா பாப்பாங்களுக்காக வந்தீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து தனியாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி, நம்ம டேட்ஸு, நட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூடவே கத்திரிக்காய் துவையல், வடை, பஜ்ஜி வந்து மாமா பாப்பாங்களுக்கு மட்டும்தான், நான் அதில் தொடவே மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் வச்சு நோம்பை வந்து நல்லபடியாக வந்து திறந்தாச்சு. இதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவையை வச்சு உப்புமா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ரவைக்கு வந்து நான் வந்து காய்கறிகள் எதுவுமே பயன்படுத்தலை. நான் என்கிட்ட இல்லாதனால வந்து நான் பயன்படுத்தலை. காய்கறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம், இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 60 கிராம் அளவுக்கு இருந்தது. அதை வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த உப்புமாவுக்கு வந்து ரவையை வறுத்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரவையை வறுத்துட்டு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ, அப்படி இல்லாட்டி பட்டர், அப்படி இல்லாட்டி வந்து கோகோனட் ஆயில், 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூட வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ஐயும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக வந்து 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்த உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் சேர்க்காமல் டைரெக்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டேன். வெங்காயம் வந்து நம்ம வதக்கி சாப்பிட்றதோட வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியில் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன், சம்பா கோதுமை ரவை. அதுக்கு வந்து 4லேருந்து 5 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து அளவு தண்ணியாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ஒரு 3 அளவு, அதாவது 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப்பு தண்ணி வச்சாவே போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து வெந்துருச்சு பாருங்கள்.
உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து சிம்மில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சமாக வந்து உப்புமா அப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.